யார் தாழ்ச்சி அடைவதில்லை என்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, தாழ்ச்சி என்பது குறைவு என்று பொருள்படுகிறது. இப்படி சொல்கிறேன், யார் குறைந்து போவதில்லை, யாருக்கு குறைவு ஏற்படுவதில்லை. சங்கீதம் 23:1 வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று வேதம் சொல்கிறது. அப்போது நீங்கள் நானும் கர்த்தரை மெய்ப்பராய் கொள்ளும் பொழுது நாம் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. சங்கீதம் 34:9 சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது நமக்கு எந்த குறைவும் நம்மை ஆட்கொள்வதில்லை. சங்கீதம் 34:10 சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ குறைவுபடாது. அப்போ கர்த்தரை நாம் தேடுவது என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் மேலே நாம் நம்முடைய நோக்கத்தை, கவனத்தை வைத்தவரையே நாம் தேடிக்கொண்டிருப்போமானால் நமக்கு எந்த குறைவும் இருப்பதில்லை. நீதிமொழிகள் 28:27 சொல்கிறது, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான். நாம் ஏழைகளுக்கு உதவும் பொழுது நாம் குறைந்து போவதில்லை.